ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிஷா விலாக்ஸ். இன்றைக்கி நாம் சேமியா வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுட்டோம். நம்ம கடாய் நல்லா சூடானதும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதில் நம்மளுக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயே எடுத்துருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷோட ஆணி வேறு தேங்காய் எண்ணெய் தாங்க. இந்த டிஷ்ஷில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் செய்யும் போது சும்மா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கே அப்படியே சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் எல்லா ஃபங்க்ஷன்லையுமே நாங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ் தான் செய்வோம். அப்புறம் நம்ம அதே எண்ணெயில் நம்ம டிஷ்குள்ளே போவோம். வாங்க அதே எண்ணெயில் நான் 2 கப் அளவு சேமியா எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அந்த 2 கப் அளவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதை வறுத்து எடுக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா, கோல்டன் கலரில் அப்படியே தகன்னு தங்கம் மாதிரி மின்னணுங்க. அந்த மாதிரி வறுத்து எடுக்கணும். சரிங்களா? வறுத்து எடுத்துட்டு அந்த டிஷ்ஷோட ஃப்ளேவர் அப்படியே வீடு ஃபுல்லாக மணக்கும். செம்மையாக இருக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை. இப்போ நல்லா சூப்பரான கலரில் வறுத்து எடுத்தாச்சு. அதை நம்ம இப்போ ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டையும் ஏலக்காவும் போட்டுக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 800 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அதில் நம்ம 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 4 கப்பு ஊற்ற வேண்டியதில் நான் 1/2 கப் கம்மியாக ஊற்றுறேன். ஓகேங்களா? அந்த சேமியாவும் நல்லா திக்காக இருக்க சேமியாவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மெலிசாக இருக்க சேமியாலாம் செட் ஆகி வராது நம்மளுக்கு. திக்காக இருக்க சேமியா நல்லா செட் ஆகி வரும். இப்போ நம்ம தேவையான அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கொதிக்க ஆரம்பிக்குது இப்போது. அப்படியே பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா வேகமாக நல்லா கொதித்த பிறகு நம்ம வறுத்து வச்ச சேமியாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம சேமியா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்புறமா தான் நம்ம ஆட் பண்ணணும் சுகர். ஓகேவா? இப்போது நல்லா சேமியாவை கிளறிக்கலாம். அப்படியே நீங்கள் கிளறி கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்டின பிறகு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி திராட்சை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா தண்ணி வற்றி வந்துடும். அப்புறம் நீங்கள் சேமியா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எந்த அளவு பார்த்தீங்கன்னா 2 கப்பு நம்ம சேமியா எடுத்தோன்னா அதில் 1 கப் நல்லா ஃபுல்லாக போட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். நீங்கள் இப்போது அதில் ஒரு பிஞ்ச் கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு நம்ம போடும்போது ஸ்வீட்னஸ் கரெக்டான அளவாக எடுத்து காமிக்கும். உங்களுக்கு சர்க்கரை இன்னும் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு தட்டில் எண்ணெயை தடவு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சர்க்கரை போட்ட பிறகு ரொம்ப கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி நல்லா வற்றிட்டு லைட்டாக கடாயில் அடியில் உங்களுக்கு அடி பிடிக்கும். அப்போ நம்ம ரெடி, ஓகே தலைவன் ரெடி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தாம்பாள தட்டில் ஃபுல்லாக அழகாக லெவலாக போட்டு லெவல் பண்ணிடுங்க. இது ஆறுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஆறின பிறகு நீங்கள் கத்தியை வச்சு இப்படி ஒரு கீறு அப்படி ஒரு கீறினீங்கன்னா சூப்பராக அப்படியே பீஸாக லட்டு மாதிரி. ஆனால் இது லட்டு இல்லை, சேமியா ஸ்வீட்டு. இது நீங்கள் எப்படி சொல்லலாம், சேமியா கேசரியும் சொல்லலாம் இல்லை, இது சேமியா கேசரி தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கொஞ்சம் திணறுது. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், எங்களுக்கு வேறு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். டாடா பாய்.